ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சிஎஸ்எஸ் சீரிஸ்ல எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 7ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் கலர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் HTML சீரிஸ்ல ஆல்ரெடி வந்து இந்த கலர்ஸை பத்தி போட்டிருந்தேன். அதாவது HTML கலர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலயே வந்து ஆல்ரெடி கலர்ஸை பத்தி நான் சொல்லியிருந்தேன். இப்போ எதுக்கு மறுபடியும் இந்த கலர்ஸை பத்தி நான் சொல்றேன்னா, இந்த கலர்ஸ்ன்றது வந்து சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம மேஜரா யூஸ் பண்ணுவோம். அது வந்து HTML நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. HTML யூஸ் பண்ணாலும் சிஎஸ்எஸ் ஓட கலர்ஸ் தான் நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த சிஎஸ்எஸ் சீரிஸ்லயும் வந்து நம்ம அந்த கலர்ஸை வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து இதுலதான் அது வந்து இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து நான் HTML வந்து தெரியும், நான் டைரக்டா சிஎஸ்எஸ் வீடியோஸ் தான் பார்க்க வரேன் அப்படின்ற பட்சத்துல இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நான் வந்து மறுபடியும் சொல்றப்பதான் உங்களுக்கு வந்து அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வந்து கலர்ஸ் வந்து என்னென்னு பாத்துருவோம். இப்போ வந்து நம்ம பெருசா ஒன்றும் பார்க்க போறது இல்லை. கலர்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், அப்புறம் வந்து எதுக்கு நம்ம கலர்ஸ் அப்ளை பண்றோம், அது மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு நான் இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி HTML சீரிஸ்ல பாக்குறப்ப இதை வந்து இன்லைன்ல நான் பண்ணி காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? இதை வந்து இப்போ வந்து நான் எக்ஸ்டர்னல்ல பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல்ல தான் பண்ணி காமிக்கிறேன். ஏன் இன்டர்னல்ல பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்னலும் எக்ஸ்டர்னலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன இது வந்து பேஜுக்கு வெளியே இருக்கும், இது வந்து அந்த பேஜுக்கு இன்டர்னல் வந்து அந்த பேஜுக்குள்ளேயே இருக்கும். நம்ம வந்து டேரக்டா இந்த எக்ஸ்டர்னல்லே பாத்துருவோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்டர்னல் தான் இனிமேல் யூஸ் பண்ண போறோம். அப்படின்ற பட்சத்துல நம்ம எக்ஸ்டர்னல்லே பாத்துருவோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம 3 ஃபைல் ஓபன் பண்ணோம். உங்களுக்கே தெரியும், HTML ஃபைல் 1, அடுத்து CSS ஃபைல் 1. இதுல நான் எந்த ஸ்டைல்ஸும் கொடுக்கல, எம்டியா தான் இருக்கு. அடுத்து நம்ம ப்ரௌசர் ஓபன் பண்ணி வச்சுக்கிறோம். இதுல எந்த ஸ்டைலும் அப்ளை ஆகல. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபைலை வந்து CSS ஃபைலை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பாத்தீங்களா? லிங்க் ரெல் ஸ்டைல் ஷீட் கொடுத்து ஹெச்எஃப்ல வந்து அந்த style.css அந்த ஃபைலை அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அதுல CSS கொடுத்தா இதுல அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எதுக்கு CSS கொடுக்க போறோம்? கலர் தானே பார்க்க போறோம். கலர் மட்டும் கொடுத்து பார்ப்போமா? லேபிளுக்கு வந்து கலர் கொடுக்குறோம். இப்போ வந்து எனக்கு வந்து லேபிளுக்கு வந்து கலர் கொடுக்குறேன். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம், ஐடி, கிளாஸ், எலமெண்ட் செலக்டர் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணலான்னு பார்த்துருந்தோம். இப்போதைக்கு வந்து நம்ம பேசிக்கா தானே பார்க்க போறோம். 1-2 ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் மாத்தி பார்க்க போறோம். அப்படி இருக்கிறப்ப நமக்கு எலமெண்ட் செலக்டரை யூஸ் பண்ணிக்கோ. நம்ம அடுத்தடுத்து காம்ப்ளிகேட்டடான ஸ்டைல்ஸ் எல்லாம் போறப்போ நம்ம ஐடி கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கோ. இப்போதைக்கு வந்து நம்ம எலமெண்ட் செலக்டரை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா வந்து நம்ம 1-2 தான் சும்மா செஞ்சு தான் பார்க்க போறோம். இதுல வந்து எலமெண்ட் செலக்டரே போதும். ஏன்னா வந்து அது வந்து லேபிள்னு நான் ஒரு எலமெண்ட்டை கொடுத்துட்டேன்னா எல்லா லேபிளுக்கும் வந்து அந்த கலரை மாத்தி விட்டுரும். ஓகேங்களா? இது வந்து எந்த இடத்துல பிரச்சனை ஆகும்னா, ஒரு காம்ப்ளிகேட்டடான வெப்சைட், ஒரு நார்மல் சின்ன வெப்சைட்லயுமே அது ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா வந்து இப்போ ஒரு லேபிள்னு ஒரு நேமோட டைட்டில் நம்ம கொடுக்குறோம்னா, ஒரு 4-5 டைட்டில் இருக்குன்னா ஒவ்வொரு டைட்டிலும் ஒவ்வொரு கலர்ல வேணும்னா நம்ம தனித்தனியா தான் கொடுத்தாகணும். எல்லா டைட்டிலுக்கும் ஒரே கலர் இருக்குன்றப்பா ஓகே, நம்ம எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணி ஈஸியா கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா வந்து ஒவ்வொரு டைட்டிலும் ஒவ்வொரு கலர்ல இருக்கணும்னா நம்ம ஐடி கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம பேசிக்கா சின்னதா 1-2 தான் பண்ணி பார்க்க போறதுனால எலமெண்ட் செலக்டரே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அது லேபிள் தானே, ஸோ அந்த எலமெண்ட்டை கொடுத்துக்கணும். லேபிள் டேக்குள்ள இருக்கிறத நம்ம மாற்ற போறோம். எலமெண்ட்டை கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கலரை யூஸ் பண்ணி என்னென்ன மாத்தலாம்னா 3 மாத்தலாம். கலர் யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் கலரை மாத்தலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர்ல மாத்தலாம். அதுக்கப்புறம் ஒரு பார்டர் ஏதாவது லைன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பார்டரை வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கலர்னு வச்சுக்கோ. டெக்ஸ்ட் கலரை மாத்துறதுக்கு வெறும் கலர்னு கொடுத்தா போதும். டெக்ஸ்ட் கலர்லாம் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. டெக்ஸ்ட் கலரை மாத்தும் போது வெறும் கலர்னு கொடுத்தாலே போதும். ஏன்னா வந்து அது கலர்னு சொன்னாலே அது டெக்ஸ்ட் கலரை தான் அது மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால கலர்னு கொடுத்தா போதும். அது மட்டும் இல்லாம இந்த சின்டாக்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அதோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கரெக்டா கொடுக்கணும். கலர்னா இதான் ஸ்பெல்லிங், இதை தாண்டி வேற ஏதாவது நம்ம கொடுத்தோம்னா அது அக்செப்ட் பண்ணிக்காது. அதாவது சில கலர்ஸ்க்கு வந்து COLOUR அப்படி நம்ம வேர்ட்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரிலாம் கொடுத்தா ஒர்க் ஆகாது. COLOR அதான் கலர். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்தாதான் அது அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து கலர் வந்து ப்ளூ கொடுக்குறேன். ப்ளூ கொடுத்தா லேபிள் பூரா ப்ளூ கலர் மாறிடும். ப்ளூ கலர் மாறிடுச்சா? சரி, ஓகே. இப்போ வந்து இதோட பேக்ரவுண்டை நான் மாத்தணுங்க. பேக்ரவுண்டை நான் மாத்தணும். அப்படி இருக்கப்ப என்ன பண்ணணும்? இதே தான், நம்ம அதே எலமெண்ட்டுக்கு தானே பேக்ரவுண்ட் மாத்த போறோம். வேற எலமெண்ட்டுக்கு மாத்தினா தான் வேற எலமெண்ட்டை கொடுத்து அதுல வந்து நம்ம பேக்ரவுண்ட் மாத்தணும். ஓகேங்களா? வேற எலமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம மாத்த தேவையில்லை. ஸோ அதே எலமெண்ட்ல தான் நம்ம மாத்த போறோம். அதனால
அப்படியே போடுங்க. பேக்ரவுண்ட் கலர். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் கலர். கலருக்கு வந்து டெக்ஸ்ட் கலர் மாத்துறதுக்கு கலர்னு கொடுத்தா போதும். ஆனா பேக்ரவுண்ட் கலர் மாத்துறதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, டபுள் வேர்ட்ஸா வரப்ப இடையில ஹைஃபன் கொடுக்கணும். ஹைஃபன் கொடுக்காம டிராயிங் ஒர்க் ஆகாது. ஓகே, ஆரஞ்சே வச்சுக்கோ. ஆரஞ்ச் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க எப்படி மாறி இருக்குன்னு. ஓகேங்களா, அந்த லேபிளுக்கு மட்டும் தான், அந்த லேபிள் வந்து ஆக்குபை பண்ணிருக்க இடத்துக்கு மட்டும் தான் அது மாறும். அது ஃபுல் பேக்ரவுண்ட் மாறணும்னா நம்ம டிவுக்கு தான் கொடுக்கணும். நம்ம வந்து ஃபுல் பேக்ரவுண்ட் மாறணும்னா இங்க பாருங்க, ஃபுல் பேக்ரவுண்ட் இந்த ஃபார்ம் ஃபுல்லா மாறணும்னா அந்த ஃபார்ம் டேக்ல கொடுக்கணும். அந்த ஃபார்ம் ஃபுல்லாத்துக்கும் இந்த பேக்ரவுண்ட் மாறணும்னா ஃபார்ம் டேக்ல கொடுக்கணும். அதே இது அந்த ஃபுல் பேஜுக்கு மாறணும்னா நம்ம பாடி இல்லாட்டி டிவ் டேக்ல நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, அப்படி கொடுத்தாதான் அது மாறும். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்து பார்த்துட்டோம், கலருமே கொடுத்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்டர் கலர் கொடுத்து பார்ப்போம். பார்டர் 1 pixel solid black இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்படி கொடுக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி பார்டர் வந்து அங்க ஆல்ரெடி இருக்கிறப்போ நம்ம வந்து வெறும் பார்டர் கலர்னு கொடுத்து கிரீன் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இந்த வந்து பார்டர் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். பார்டர் வந்து அதுல வந்து நிறைய இருக்கு. டேஷ் லைன்ஸ், டாட்டர் லைன்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இன்செட் ஆஃப்செட் நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இதுல வந்து நான் கலர் கொடுக்கறது மட்டும்தான் பாக்குறேன். ஓகேவா, பார்டர்னு கொடுக்கணும். பார்டர்னு கொடுத்துட்டு அதாவது பார்டர் டிஃபால்ட்டா இல்லாததுக்கு நம்ம இந்த வேலை பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்டர் கொண்டு வரணும். கொண்டு வந்தா தான் அதுக்கப்புறம் தான் அது கலர் கொடுக்க முடியும். பார்டர் இல்லாத வெறுதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்க முடியாது. ஸோ அதனால பார்டர் 1 pixel, அதாவது 1 pixel கொடுக்கணும். அந்த பார்டரோட இது இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்டர் வந்து எப்படி இருக்கணும், போல்டா இருக்கணுமா தின்னா இருக்கணுமா, அதை வந்து இது பண்றது, அதோட இது சைஸ் வந்து இது பண்றது. அடுத்து வந்து சாலிட், அது வந்து சாலிடா இருக்கணும். அதாவது கண்டினியூஸ் லைன் மாதிரி இருக்கணும், லைன் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு வந்து சாலிடு. அடுத்து வந்து என்ன கலர், கிரீன். இது வந்து ஷார்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஷார்ட் கட்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து ஒரே இதுக்குள்ள வைக்கிறது. அதாவது பார்டர் கலருக்கு தனியா கொடுக்கணும், பார்டர் வித்துக்கு தனியா கொடுக்கணும், பார்டர் ஸ்டைலுக்கு தனியா கொடுக்கணும். அதாவது இது வந்து பார்டர் வித்து, இது சாலிட் வந்து பார்டர் ஸ்டைலு, இது கிரீன் வந்து பார்டர் கலர். ஓகேங்களா, இது 3 வெவ்வேறு ப்ராப்பர்ட்டி. ஆனா வந்து இது 3யுமே ஒன்னா கொடுக்கறது ஷார்ட் கட்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்கட் மாதிரி எல்லாத்தையுமே பார்டர்னு ஒரு காமன் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு அதுக்கு வந்து இந்த 3யுமே வேல்யூவா கொடுத்துடலாம். இதை வந்து நம்ம பின்னாடி அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஏன்னா வந்து எல்லாத்தையுமே இதே வீடியோல பார்க்க வேணாம், இதை வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போ வந்து பாருங்களேன், இப்போ பாத்தீங்களா அந்த கிரீன் கலர்ல பார்டர் வந்து எல்லா இடத்துலயும் அப்ளை ஆயிருக்கு. கிரீன் கலர்ல பார்டர் எல்லாத்துலயுமே கிரீன் கலர்ல பார்டர் அப்ளை ஆயிருக்கு பாருங்க. பாத்தீங்களா, கிரீன் கலர்ல பார்டர் அப்ளை இருக்கு. அது லைட்டா இருக்கனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த பேக்ரவுண்ட் கலர் தூக்கி விட்டா தெரியும், இல்லாட்டி பிக்சலை வந்து பெருசாக்குனாலும் தெரியும். பிக்சல் 1 pixel தானே இருக்கு, நான் 10 pixel வைக்கிறேன். 10 pixel வச்சா நல்லா இதா இருக்கும், திக்கா இருக்கும் பாருங்க. ஓகேங்களா, இந்த 10 pixel நம்ம கொடுத்துருக்கோம், அதனால 10 pixelக்கு அவ்வளவு பெருசு வரும். ஓகேங்களா, பார்டர் வந்து அவ்வளவு திக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்டர் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேவா, இது வந்து நம்ம வந்து கலர்ஸ்ல வந்து இந்த மாதிரிலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கலர்ஸ் எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அதை பார்ப்போம். ஓகேங்களா, கலர்ஸை வந்து எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அதை பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த லேபிளுக்கு நம்ம கொடுக்குறப்ப கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இன்புட் டைப்ஸ் கொண்டு வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கிளாஸ் ஐடி கொடுத்து அதுக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ஸ்டைல்ஸ் கொடுக்கணுமோ, என்னென்ன கலர்ஸ் கொடுக்கணும், பார்டர் கொடுக்கணுமா, அதுக்கப்புறம் அது இதில் கொடுத்துருவோம். ஓகேங்களா, அது அதுக்கு தேவையானது அது இதில் கொடுத்துரும். இப்போ வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லேபிள்னு ஒரு எலமெண்ட் இருக்கு, லேபிள்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. நீங்க அந்த எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த லேபிள் எலமெண்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆகும் கண்டிப்பா. நீங்க தனியா வந்து அந்த இடத்துல மட்டும் நிறைய இடத்துல லேபிள் இருக்குப்பா, ஆனா வந்து எனக்கு ஒரே ஒரு லேபிள் எலமெண்ட்ல மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஐடியோ கிளாஸோ தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் பெட்டரா இருக்கும். வந்து நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அவங்க மேக்ஸிமம் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து அடுத்து என்னென்ன கலர் எப்படி இப்படி கலர் கொடுக்கறதுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட் கலர் நேமும் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா, டைரக்டா அதை ப்ளூ தானே சொல்லுவோம், ஸோ ப்ளூன்னு நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சுன்னு தான் சொல்லுவோம், ஆரஞ்சு கலர் அதைத்தான் சொல்லுவோம். அதை வந்து டைரக்ட் நேமை கொடுத்துட்டோம். இதே மாதிரி கிரீன் டைரக்ட் நேம் கொடுத்துட்டோம். இப்போ வந்து இது மட்டும் இல்லாம இதுல 3 டைப்ஸ் இருக்கு, அந்த இது யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வந்து
நம்ம வந்து இந்த கலர் நேம் வந்து ப்ளூ, ஆரஞ்சு, கிரீன். நமக்கு மேக்சிமம் என்ன தெரியும்? ப்ளூ, ஆரஞ்சு, கிரீனு, ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்கு, எல்லோ, பிங்க்கு, வயலட்டு, இந்த மாதிரி ஒரு 10-12 கலர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கலர்ஸ் அவ்வளவு கிடையாது. கலர்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்மளால வந்து அவ்வளவு கலர்ஸ் எல்லாம் ஞாபகமே வச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு கலர்ஸ் இருக்கு. அது அந்த கலர்ஸோட அந்த ஒவ்வொரு இதையுமே மாத்துவாங்க. அந்த கலர்ஸோட ஒப்பாசிட்டி இந்த மாதிரி நிறைய அதுல இருக்கு. ஓகேங்களா? நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஓகேங்களா? அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளால எந்த இதுவுமே யூஸ் பண்ண முடியாம போயிடும். ஏன்னா அதை பூரா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அவ்வளவு அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து 3 மெத்தட் இருக்கு. ஹெக்ஸா மெத்தடு, ஆர்ஜிபி மெத்தடு, அடுத்து வந்து ஹெச்எஸ்எல் மெத்தடு. இதையும் நம்ம காப்பி பண்ணி தான் எடுக்க போறோம். அது எப்படி எடுக்க போறோம்னா, இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இதுக்குன்னே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதை வந்து நீங்க இது பண்ணிக்கிட்டீங்கன்னா, குரோம்ல வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அது இது பண்ணிக்கிற முடியும். அதாவது கலர் பிக்கர். ஓகேங்களா? கலர் பிக்கர் எக்ஸ்டென்ஷன் குரோம். ஓகேங்களா? ரெண்டாவதா இருக்கு பாத்தீங்களா? ரெண்டாவதா கலர் பிக்கர் ஃபார் குரோம் வெப் ஸ்டோர் இப்படி இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிமூவ் ஃப்ரம் குரோம்னு இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இதை ஆட் பண்ணி தான் வச்சிருக்கேன். கலர் பிக்கர் ஃபார் குரோம் வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்து எனக்கு ரிமூவ் ஃப்ரம் குரோம்னு வருது. இதுல போய் ஆல்ரெடி ஆட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா இங்க வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் ஏதோ காட்டும், ஆட் பண்ணணும்னு காட்டும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் இது வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க டாப்ல இருக்கு பாத்தீங்களா? இது இருக்கு பாத்தீங்களா? இப்போ வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்களா, கலர் பிக்கர் ஃபார் குரோம் இது வந்து ஆட் ஆயிருக்கு பாத்தீங்களா? பின் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அதே மாதிரி கலர்ஸ் இல்ல முன்னாடி ஒரு இது பார்த்திருந்தோம் பாத்தீங்களா? அதையுமே நான் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்களா எப்படி இருக்கு கலர் பிக்கர்? பாரு, இதுல 3மே இருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்கு, ஆர்ஜிபி வேல்யூ இருக்கு, ஹெச்எஸ்எல் வேல்யூ இருக்கு. நீங்க எதுவான எடுத்துக்கலாங்க. அங்க பாருங்க ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி கர்சரை கொண்டு போய் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அதுகிட்ட வச்சிடணுங்க. வச்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு டார்க்கா இருக்கணும், அதாவது கலரே பாத்தீங்கன்னா இப்போ ரெட் கலர் இருக்குன்னா ரெட் கலர்ல வந்து டார்க் ரெட் இருக்கும், அதே மாதிரி லைட் ரெட் இருக்கும். ஓகேங்களா? அதை இது பண்றதுக்காக தான் இதெல்லாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து கலர் வந்து பிங்க்ல வைக்கிறேன்னா, பிங்க் அந்த ஒய்லெட் கிட்ட வைக்கிறேன்னா அந்த ஒய்லெட்லயே வந்து லைட் கலர்ல இருந்து டார்க் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து நீங்க எந்த கலர் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலர் சூஸ் பண்ணாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்துருச்சு பாருங்க. எக்ஸ்ட்ரா வேல்யூ இங்க எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்கு, இங்க ஆர்ஜிபி வேல்யூ வந்துருச்சு, இங்க ஹெச்எஸ்எல் வேல்யூ வந்துருச்சு. ஓகேங்களா? இதை வந்து காப்பி பண்ணி வச்சா மட்டும் போதும். ஓகேங்களா? ஒண்ணுமே தேவையில்லை. இப்போ வந்து நான் இந்த பர்பிள் கலர் தானே எடுத்திருக்கேன், சூஸ் பண்ணிக்கேன். இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணிக்கேன். இந்த கலரையும் காட்டுது பாருங்க. இது என்ன கலர் எப்படி வரும்ன்றதையும் காட்டுது. இப்போ நான் எனக்கு காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்துட்டு கொண்டு போய் இதுக்கு பதிலா இந்த இருங்க பேக்ரவுண்டுக்கு மாற்றுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் இதை வந்து 1 பிக்சலாக வச்சுக்கோ. ஏன்னா வந்து அது ரொம்ப திக்கா தெரியுது, அது வேணாம். இதுக்கு மாற்றுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க அந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்க. ஓகேங்களா? அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா? சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. அந்த கலரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து பாத்துக்கோங்க. அடுத்து வந்து ஆர்ஜிபி வேல்யூ கொடுக்குறேன். ஆர்ஜிபி வேல்யூ எங்க? ஆர்ஜிபி வேல்யூ பாருங்க. இந்த 3 வேல்யூ இருக்கா? இது 3 தான் ஆர்ஜிபி வேல்யூ. இந்த 3 வேல்யூ கொடுத்தாதான் அந்த கலர் மாறும். இது நீங்க காப்பி பண்ணீங்கன்னா இது கம்ப்ளீட் தான் வந்துடும். அதாவது எப்படி கொடுக்கணுமோ அப்படியே வந்துடும். இதே இதுலயே மாத்துவோம். பாத்தீங்களா? இப்போ வந்து அதை செக் பண்ணி போகுமா? பாத்தீங்களா? கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இதுல வந்து நான் இதை கொடுக்குறேன் பாருங்க. இதை கொடுக்குறேன். இந்த கலர் இதுக்கு வந்து ஹெச்எஸ் மாத்திக்கிறேன். மாத்திக்கிட்டு கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். இப்போ பாருங்க பாத்தீங்களா மாறிடுச்சா? இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் விஷயம். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா இதோட ப்ராப்பரா இதை எப்படி கொடுக்கணும், அதாவது நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது ஓகே, இருந்தாலும் எல்லா நேரத்துலயுமே வந்து நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? நமக்கு வந்து இது எப்படி ஃபார்மேட்ல இருக்கணும் நமக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம காப்பி பண்ணி கொடுத்தாலும் சில எக்ஸ்டென்ஷன் வந்து இதுல வந்து அப்படியே அதோட
அது எப்படி இருக்கணுமோ அதே ஃபார்மேட்ல காப்பி பண்ணா வந்துருது. ஆனா சில எக்ஸ்டென்ஷன் நீங்க வேற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றப்ப அதுல வந்து அந்த ஃபார்மேட் இல்லாம இருக்கலாம், அந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அதை எடுத்து நம்மளா எடுத்து மேனுவலா போடுற மாதிரி கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கப்போ நீங்க இதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எப்படி இப்படி யூஸ் பண்ணணும் அதையும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது ஹெக்ஸா வேல்யூ, செகண்ட் இருக்கிறது என்னது ஹெச்எஸ்எல், தேர்ட் இருக்கிறது ஆர்ஜிபி. ஓகேவா? ஹெக்ஸா எப்படி கொடுக்கணும், அந்த வேல்யூ நம்ம கொடுக்குறோம்ல அந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா 8477F8. இதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த ஆஸ் சிம்பிள் இருக்கான்னு நீங்க கண்டிப்பா பாத்துக்கணுங்க. ஆஸ் சிம்பிள் இல்லாம நான் இங்க காப்பி பண்றப்ப ஆஸ் சிம்பிள் இல்லாம அது வந்துச்சுன்னா ஹெக்ஸா வேல்யூல நீங்க ஆஸ் சிம்பிளை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா கலர்லயுமே ஹெக்ஸா வேல்யூல இந்த ஆஸ் சிம்பிள் இருக்கும், இந்த ஆஸ் சிம்பிள் இல்லாம இருக்காது. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதுக்கு அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கணும் இது. ஓகேங்களா? ஹெச்எஸ்எல் வேல்யூல அதே மாதிரிதான். இந்த இது அப்படியே காப்பி பண்ணாலே நம்ம இப்ப கொடுத்தோம்ல கலர் பிக்கர்ல அப்படி காப்பி பண்ணி இப்படியே வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லாம இந்த வேல்யூ மட்டும் தான் வருது அப்படின்ற பட்சத்துல நம்ம ஹெச்எஸ்எல் போட்டு இந்த 3 வேல்யூ பிராக்கெட்குள்ள கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஆர்ஜிபிக்கும் ஆர்ஜிபின்னு போட்டு இந்த 3 வேல்யூ பிராக்கெட்ல கொடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.